நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணியாச்சு இந்த பிக்சரை. இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கில் நம்ம வரைய போகிறோம். சரிங்களா? இப்போது இதோட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+U அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வரும். இதில் இந்த இடத்துல ரெண்டாவது இருக்க சேச்சுரேஷனை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா பிக்சரில் ஒரு நல்ல கலர் லுக்கப் கிடைக்கும். சரிங்களா? உங்கள் பிக்சருக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கலாம். நான் ஒரு 15% வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்படி இருந்த பிக்சர் இப்படி மாறிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்மச் பண்ண போகிறேன். ஸ்மச் டூல் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், எடுத்துட்டேன். ஸ்ட்ரென்த் மேலே என்ன பண்ணுறேன், ஒரு 50 வச்சுக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா நேற்று செலக்ட் பண்ண ஏரியா இது எனக்கு வேணாம், அதனால் இதை என்ன பண்ணலாம், டெலிட் கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த கண்கள், ரெண்டாவது இந்த கண்கள். சரிங்களா? இப்போ இந்த கண்களுக்கு அவுட்ரு ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும், ஸ்மச் பண்ணணும். சரிங்களா? இப்போது அவுட்ரு ஸ்மச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்மச் பண்ண போகிறேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? இந்த ஏரியா எந்த இடத்துல ஸ்மச் பண்ணாமல் இருக்கோ அதில் மட்டும்தான் நம்ம ஸ்மச் பண்ணணும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவுட்டரில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது சரியாக கரெக்டாக தெரியாது. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்மச் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாதி இழுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு டெமோ கூட காட்டலாம். சரிங்களா? இங்கேருந்து இங்கே பாதி இழுக்க போகிறேன். அதேமாதிரி இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே பாதி இழுக்க போகிறேன். அதே போல் தான் மேலேயும் பண்ண போகிறேன். இங்கேருந்து பாதி, இங்கேருந்து இப்படி ஒரு பாதி. சரிங்களா? இந்த கண்கள் உள்ளே என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துலையும் இப்படி தான் இழுக்க போகிறேன், இந்த இடத்துலையும் இப்படி. சரிங்களா? எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்மச் டூல் எடுத்துட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு டபுள் ட்ராக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கிளிக் பண்ணி டபுள் ட்ராக்கு இங்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம். அப்படி பண்ணாதீங்க. இந்த ப்ரஷ்ஷோட அளவை இதிலே வச்சுக்குங்க. சரிங்களா? அப்போ தான் அந்த டோன் மாறாது. இப்போது கரெக்டாக கிளிக் பண்ணி டபுள் ட்ராக். ஓகே, இப்போ இந்த பாதி முடிச்சிட்டோன்னா அதுக்கடுத்து இந்த பாதி. இப்போ பாருங்களேன், கிளிக் பண்ணி டபுள் ட்ராக். பொறுமையாக பண்ணாலே போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 டோனும் நம்மளுக்கு மாறி இருக்காது. சரிங்களா? கீழே என்ன பண்ணலாம், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு ஸ்மூத்னஸ், இவ்வளோ தான். அந்த தடம் நம்மளுக்கு தெரிகிற மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்மச் பண்ணிடலாம். ஸ்மச் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்ன வருதோ வரலையோ என்ன பண்ணுங்கள், ஸ்மச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வருதோ வரலையோ ஸ்மச் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ, ஸ்மச் இப்படி தான் பண்ணணும் போலுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நானும் அந்த மாதிரி தான் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கே ஒரு ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா ஓ, ஸ்மச்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இப்போது எம்ஐ பண்ணண்டா நம்ம என்ன பண்ணலாம், கண்களை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இங்கேருந்து உள்ள, ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வெளியில் இங்கே இழுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், கண்ணாபண்ணான்னு பண்ணாமல் என்ன பண்ணலாம், ப்ரஷ்ஷோட சைஸை சின்னது பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம வந்து அவுட்ரு மட்டும் பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ உள்ளே பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம், அதே போல் தான் இந்த இடத்துல ஆஃப், கரெக்டாக ஆஃப் எடுத்துக்கிறோன்னா ரொம்ப பொறுமையாக நம்ம பண்ணணும். சரிங்களா? பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸ்மச்னா ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு குட்டி ஸ்டார் மாதிரி வரும் பாருங்களேன். நான் என்ன பண்ணுறேன், அடிக்கடி லெஃப்ட் கிளிக் பண்ணி தான் ட்ராக் பண்ணுறேன். சரிங்களா? அந்த ஸ்டார் மாதிரி ஒரு ப்ளூ கலரில் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய லெஃப்ட் கிளிக்கு வரும். அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போது அவுட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக ஸ்மச் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே இருக்கிறத நம்ம எப்படி ஸ்மச் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். பென் டூல் எடுங்க, நீங்கள் மார்க் பண்ணுங்கள். உள்ளே கரெக்டாக என்ன பண்ணுறேன், அந்த கருவிழி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட் ஏரியாவுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். செலெக்ஷன் கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போது செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். Ctrl Enter அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃபெதர் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ஸ்மச் டூல் எடுத்து என்ன பண்ணுறேன், கரெக்டாக இந்த
விளிம்பில் இருக்கக்கூடியதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மச் பண்ணுறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், மேலேயும் அந்த விளிம்பில் இருக்கிறது சரிங்களா, உள்ள இன்சைடு. இப்போ இந்த அவுட்ரு கொஞ்சம் நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், Ctrl+Shift+I அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், செலெக்ஷன் இப்படி இருக்கிறது இப்படி மாறிடும், அவுட்ருக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த கண்களில் உள்ள எங்கே எது பண்ணாலும் வேலை செய்யாது, ஆனால் அவுட்டரில் அவுட்டரில் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணோம், வேலை செய்யும் சரிங்களா. இப்போது இந்த இடத்த அழகாக நம்ம என்ன பண்ணலாம், கண்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்மச் பண்ணுறேன், இந்த இடத்துல ஸ்மச் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவுட்ரு முடிச்சாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் இன்னருக்கு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா Ctrl+Shift+I அப்படிங்கிறத கொடுத்தா திரும்ப உள்ள செலெக்ஷன் வந்துடும். இப்போ உள்ள செலெக்ஷன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒயிட் ஏரியா மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ரொம்ப கவனமாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்மச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. பொறுமையாக நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன், பொறுமையாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்மச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக என்ன பண்ணுறேன், ஸ்மச் பண்ணுறேன். ஸ்மச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் வந்து ஒயிட் வரணும், அதனால் இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2-3 கிளிக் பண்ணோம்னு வச்சுங்களேன், இந்த ஒயிட் வரும். அந்த ஒயிட்டை என்ன பண்ணலாம், திரும்ப அதையும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், ஸ்மச்சிங் நாம் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்மச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு. அதே போல் என்ன பண்ணலாம், இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணலாம், அதே போல் ஸ்மச். ஃபஸ்ட்டு ஸ்மச் பண்ணுறேன். இந்த அவுட்ரையுமே நம்ம பண்ணணும் சரிங்களா. அவுட்ரையுமே லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஆல்ட் அமைக்கிட்டு உள்ள 2-3 கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்மச் சரிங்களா, அந்த ஒயிட் இருந்த இடத்துல மட்டும் சரிங்களா. இப்போது ஸ்மச் பாருங்கள், நான் வந்து பண்ணிட்டேன். இன்னும் கூட என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம அந்த ஒயிட் ஏரியாவை நல்லா பண்ணலாம். ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணால் ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. அவுட்ரு எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா எனக்கு சொதப்பி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக நான் அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். அது ட்ராக் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ட்ராக் பண்ணணும். அவசரப்பட்டோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஏதாட்டும் சொதப்பல் வந்துடும் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த கருவிழி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வரைய போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் கண்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்க் வளைங்க சரிங்களா. மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடும் கரெக்டாக இருக்க மாதிரி பாருங்கள். இப்போது Ctrl+Shift+I அப்படிங்கிறத கொடுத்தா இந்த மாதிரி அவுட்டரில் செலெக்ஷன் வந்துடும். ஃபெதர் எப்படின்னா 1 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடி என்ன பண்ணுறேன், ஸ்மச் டூல் எடுத்துகிட்டு உள்ளே இந்த இடத்த பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி விட்றேன். என்ன பண்ணணும்னா அந்த கண்களில் இருக்கக்கூடிய அந்த வெளிகள் வந்து நம்மளுக்கு செட் ஆகும் சரிங்களா. அதே போல் இந்த பக்கமும் உள்ளே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி உள்ளே விட்டுட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம வந்து கண்கள் வரையணும். அந்த பிக்சரை கூட நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், காட்டுறேன். இந்த பிக்சரில் கண்கள் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். கருப்பு கலரில் ஒரு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஹைலைட்டு, ஒரு சின்ன ஒரு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். அதே போல் பண்ண போகிறோம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரஷ் டூல் அப்படிங்கிறத ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு கலர் இங்கே கருப்பு கலர் வச்சுட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஆனால் பெயிண்ட் எதுக்கு அடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த உள்ளே மட்டும்தான், மேலே இல்லை, இங்கே மட்டும் சரிங்களா. இப்போ பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் ஆகலை, அவுட்டரில் பண்ணால் பெயிண்ட் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா செலெக்ஷன் அவுட்டரில் இருக்குது. Ctrl+Shift+I அப்படிங்கிறத கொடுத்தா செலெக்ஷன் நம்மளுக்கு உள்ளே மாறிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நியூ லேயர் போட்டுட்டு என்ன பண்ணுறேன், ப்ரஷ் எடுக்கிறேன். கரெக்டாக என்ன பண்ணுறேன், உள்ளே இந்த மேலெலாம் இப்படி பண்ணிடக்கூடாது சரிங்களா. கரெக்டாக அந்த கருவிழியில் உள்ளே மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். அங்கே நியூ லேயர் போட்டிருக்கேன், பொறுமையாக பாருங்கள். நியூ லேயர் போடணும், நியூ லேயர் போட மறந்துடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், பெயிண்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கருவிழி ஹைலைட் வரையணும். ஹைலைட் நம்ம என்ன பண்ணலாம், இதை மறைச்சி வச்சுட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒயிட்டாக இருக்க இடம் தான் ஹைலைட். அப்படி இல்லைனா பழைய படத்தை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அந்த இடத்துல ஹைலைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், லைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ஹைலைட் மேலே வரைகிறதுக்கு இன்னும் ஒரு நியூ லேயரை நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுக்கிறேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு கரெக்டாக இங்கே ஒயிட் கலர் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஹைலைட் மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. நியூ லேயர் கிரியேட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஹைலைட் மேலே என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட்.
பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த லேயரை எனேபிள் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், அந்த ஹைலைட் பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக கிடச்சிடுச்சு. இது போக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஆர்க் மாதிரி சின்னதாக வரைய போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம், இந்த கண்களோட இந்த இமைகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்களை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்திங்கன்னா எனக்கு சொரன்னு இருக்குது. அதனால் அந்த ஸ்மட்சை என்ன பண்ணுறேன், சரி பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ 2 நியூ லேயர் கிரியேட் பண்ணுறோமா, இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுறேன். இந்த லேயரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நாம் இங்கே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆரஞ்சு அண்ட் எல்லோ அப்படி இருக்க மாதிரி ஒரு கலரை செலக்ட் பண்ணுறேன். லைட்டாக எல்லோ இருக்க மாதிரியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கே பாருங்களேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். லைட்டாக ஒரு பெயிண்ட். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு அந்த கருவிழி வந்துடுச்சு. பட் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு நல்லா அப்படியே ட்ராக் பண்ணி விடணும். சரிங்களா? ஸ்மட்ச்சு ஒரு 50% நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த லேயரை எல்லாம் நியூ லேயர் போட்டு பண்ணுங்கள். சரிங்களா? நியூ லேயர் போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வேகம் டேப்லெட் வச்சுருக்கல. சரிங்களா? மவுஸ் தான் வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வலை இந்த மாதிரி வளைச்சி விட்ருதோம். வளைச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த விழி தெரியும். ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் இது ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபில்டர் போயிட்டு பிளர் இதில் காசியன் பிளர் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். இதில் ஒரு 1.5 பிக்சல் நம்ம வச்சுக்கலாம். இந்த லேயரையும் என்ன பண்ணலாம், ஒரு லைட்டாக பிளர் பண்ணி விட்றலாம். இந்த லேயரையும் லைட்டாக பிளர் பண்ணி விட்ருதேன். இப்போது நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட் தெரியும். சரிங்களா? இது கூட அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பிளர் பண்ணிட்டோம். கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம். சரிங்களா? இந்த லேயருக்கு ஒரு பிக்சலில் என்ன பண்ணுறேன், ஒரு பிக்சல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு பிளரிங். இப்போது கண்கள் முடிஞ்சிச்சு. எல்லோரும் எப்படி வரைவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் என்னோடய மெத்தடில் வரைகிறேன். சரிங்களா? இன்னும் இந்த கருப்பு லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் போடுறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன், நல்லா இந்த டார்க்காக இருக்க ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஒரு காப்பி கலர் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காப்பி கலர் எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்துக்குங்க. எடுத்துகிட்டு திரும்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெயிண்ட். ஆனால் அந்த கலரு ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரிக்கு ஒப்பாசிட்டி ஒரு 50 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், அந்த கண்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதை என்ன பண்ணுறேன், ஒரு குரூப் கூட பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கண்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா, இவ்வளோ தான். சரிங்களா? இப்போ ஒரு கண் பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சாச்சு. இதே போல் என்ன பண்ணலாம், அந்த கண்ணையும் வரைஞ்சிடலாம். சரிங்களா? இந்த ஸ்மட்சி நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப கூட நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டாவது கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? எடுத்த உடனே எல்லா விஷயங்களும் நம்மளால் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணலான்னா, நம்ம விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணலாம், திருத்திக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த கண் நம்ம என்ன பண்ண போகிறோம், வரைய போகிறோம். இந்த கண் வரைகிறதுக்கு அவுட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் அமைக்க ஒரு கிளிக் பண்ணுங்கன்னா அவுட்டர் செலெக்ஷன் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்மட்சை பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் இந்த பாதி இங்கே, இந்த பாதி இங்கே. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா பியூராக பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்குது. ஒரு செல்ஃபி எடுத்த படம் தான். நம்ம பார்த்திங்கன்னா நாம் தான் இதில் பார்த்து ஏதாட்டும் பார்த்திங்கன்னா வரையணும். சரிங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் அதே போல் இங்கேருந்து இங்கே எழுத்துக்கலாம். எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா? நார்மலாக ட்ராக் தான் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கண்களையும் நம்ம வரைஞ்சாகணும். ஆனால் இந்த கண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை. சரிங்களா? ஓரளவு தான் நம்மளுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி வரைவோம். சரிங்களா? ஓகே, திரும்பவும் என்ன பண்ணலாம், பென் டூல் எடுத்துக்கலாம். பென் டூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த விழிகள் இருக்க இடத்துகள் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு எண்டர் கொடுக்குறேன். ஃபெதர் 1 பிக்சல் கொடுத்துட்டு ஸ்மட்ச் டூல் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அவுட்டரில் வந்து ஸ்மட்ச் பண்ணிடலாம். அவுட்டரில் ஸ்மட்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்மட்ச் பண்ணால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தோம் அப்படின்னா உள்ள இன்னர் செலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இன்னர் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிடலாம். சரிங்களா? நிறைய மெத்தடில் வரைகிறாங்க. சரிங்களா? என்னுடைய ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இது தான் நான் வரைஞ்சேன். ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? வர வீடியோக்களில் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா
வேறு வேறு இம்ப்ரூவ்மெண்ட் வர நம்ம என்ன பண்ணலாம், அதை எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஏரியாவில் வந்து லைட்டாக ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒயிட் ஏரியா நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். மற்ற இடங்கள ஸ்மட்ச், நார்மலான ஒரு ஸ்மட்ச். ஸோ அவுட்டரில் நீங்கள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவுட்டர்லேயும் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அவுட்ரு இன்னரு இந்த மாதிரி இடங்கள்லாம் கரெக்டான மார்க்கிங் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கும் அதே போல் என்ன பண்ணலாம், ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துகிட்டு நாம் கரெக்டாக அந்த கருவிழி இருக்குது பார்த்திங்களா, அந்த வெளிக்கு என்ன பண்ணலாம், ஒரு மார்க்கிங் போடலாம். இது எனக்கு ஓகே. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படிங்கிறத கொடுத்தா அவுட்டரில் வரும். அதே போல் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சல் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே பிடிச்சி இழுத்து விட்றேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு தெரியுதுங்களா, அந்த இடத்துல அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படிங்கிறத கொடுத்தா செலெக்ஷன் உள்ளே வந்துடும். ப்ரஷ் டூல் எடுக்கிறேன், திரும்ப நியூ லேயரை க்ரியேட் பண்ணுங்கள். பொறுமையாக பாருங்கள், நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா கலர் என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறேன். போன வீடியோவில் ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். சரிங்களா? நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ட்ராக் பண்ணால் உங்களுக்கு ப்ரஷ்ஷோட சைஸ் பெருசாகும், ரைட் ட்ராக் பண்ணால் பெருசாகும், லெஃப்ட் பக்கம் ட்ராக் பண்ணால் உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் சின்னதாகும். சரிங்களா? ஓகே, இப்போ இதையும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே போல் இந்த பக்கம் நம்ம வரையணும். அது வரைகிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை ஹைலைட் மறைச்சி வச்சுருவோம். சரிங்களா? இந்த பிளாக்கை மறைச்சி வச்சுட்டு திரும்ப நியூ லேயர் க்ரியேட் பண்ணுவோம். இந்த கண்களில் என்ன இருக்கோ அதே போல் என்ன பண்ணுறேன், இங்கே கலர் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கண்கள் மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங். இவ்வளோ தான், ஹைலைட் எனக்கு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், வந்துடுச்சு. ஓகே, சரி. இப்போ இதே போல் நம்ம என்ன பண்ணணும், இங்கேயும் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக இங்கே இருக்கிறத ரெண்டையும் காப்பி பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த ரவுண்டும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த விழிகளையும் நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ரெண்டையும் குரூப்பை விட்டு வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லேயரை ஒரு ஸ்டெப்பு கீழே கொண்டாந்துக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கருவிலியில் வந்து உட்காந்துடுச்சு. இந்த வளையத்தை கூட என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹரிசாண்டல் ரொட்டேட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். அது போக இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த ஹைலைட்டை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளர் பண்ணி விட்டுடலாம். ஒரு பிக்சலுக்கு என்ன பண்ணுறேன், ப்ளர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், கரெக்டாக நம்மளுக்கு கண்கள் நம்ம வந்து ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ அதே போல் தெரியும். இது ஒரிஜினல் ஃபோட்டோ எப்படி இருக்குது அதே போல் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? பேக்ரவுண்டில் இந்த காப்பி கலர் வந்து எதுக்கு வச்சேன் அப்படின்னா, அந்த பியூர் பிளாக்காக இருந்தால் கண்ணு சரியாக தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன காப்பி கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதையும் என்ன பண்ணலாம், ஒரு குரூப் பண்ணிடலாம். எதுக்காக குரூப் பண்ணேன்னா, நம்மளுக்கு வந்து அது தனி லேயராக இருக்குது. சரிங்களா? இதுவும் தனி லேயராக இருக்குது. பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் இந்த ஸ்மூத்னஸ்ஸு ஸ்மட்ஜை நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கண்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்களேன், பிக்சர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத. இவ்வளோ தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், ஹேரை எப்படி நாம் ஸ்மட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சரிங்களா? இதுவும் லென்த்தாக தான் போயிருக்கும். பொறுமையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா புரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.